பண்ணியிருக்கோம், செஸ்ட் வால்வ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு, இறந்து போகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கனால வந்து நாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இம்போர்ட்டட் வேல்வ்ஸ், இந்த வேல்வ் வந்து நிறைய வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் நாட் செங்கல் கிட்டத்தட்ட 60 வேல்வ் மாற்றிருக்கோம். அந்த வேலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs to 30 lakhs வரைக்கும் இருக்கும். அது வந்து எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த சமயத்தில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து மை வேல்வான ஒரு வேல்வ் இருக்குது, இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவிலேயே யூஸ் பண்ணுற வேல்வ். இந்த வேல்வ் வந்து லாஸ்ட் 2 yearsஸாக வந்து 3 yearsஸாக வந்து நம்ம வந்து அயோட்டிக் வேல்வ் பொசிஷனில், இதுதான் அயோட்டா பார்த்தீங்கன்னா இது பெரிய டியூப் வந்து ஹார்ட் வழியாக வருது. இந்த வேல்வை போட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு டாக்டர் எங்கிட்ட இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்தியாவில் வந்து 2 பேருக்கு தான் இந்த வேல்வ் போடுறதுல. இந்த வேல்வை நம்ம ஏன் இந்த ஃபேமிலிக்கக்கூடாது அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தது. இந்த வேலை எவ்வளோ நாள் இருக்கும், நல்லபடியாக இருக்குமா, சந்தேகங்களாக இருக்கும்போது உட்காந்து நல்லா பேசி அவங்களுக்கு புரிய வச்சு, இதான் ஒரே வழி உங்களுக்கு வந்து ஃபர்தர் திருமணம் பண்ணிட்டு வாழ்கிற குழந்தை பெற்றதுலாம் இதான் ஒரே வழின்னு சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டு தென் வி வென்ட் ஃபார் த ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஹை ப்ரெஷர் பலூன், இதே ஹை ப்ரெஷர் பலூன் வச்சு இந்த ஸ்டென்ட்டை வந்து இன்னும் பெருசாக்கணும். ஏன்னா பெரிய வேல்வாக போட்டால் தான் நல்லது, லைஃப் லாங் தாங்கக்கூடிய வேல்வாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலூனை போட்டு இந்த ஸ்டென்ட்டை ஃபுல்லாக விரிச்சு விட்டு என்ன பண்ணோம், கால் வழியாக இங்கே தொடர் வழியாக இங்கே வந்து ஒரு பெரிய ஷீட், அந்த ஷீட் வந்து 14 Frenchனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்கும். அந்த ஷீட்டை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அது வழியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேல்வ் திருத்தாங்களுக்கு வேல்வு, இந்த வேல்வ் வந்து நல்லா பலூனில் க்ரிம் பண்ணி அமுக்கி மேலே கொண்டு போயிட்டு இந்த வேல்வ் வந்து நம்ம பொருத்துறோம். உள்ளார போயிட்டு உள்ளார வந்து கரெக்டாக ஸ்டென்ட்டுக்கு உள்ளார பொருத்தின உடனே வெளியே வந்து ஆன்ஜியோ மூலமாக வந்து பார்த்துட்டு வெளியே அந்த ஃப்ளோரில் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த வேல்வ் வந்து மெதுவாக ஒரு பலூன் வச்சு விரிச்சு விட்டுறோம். வேல்வ் விரிது பார்த்தீங்களா, விரிஞ்சு என்னாச்சு, இந்த வேல்வ் வந்து ஸ்டென்ட்டுக்குள்ளே அடங்கிடுச்சு. அடங்கின உடனே அது வேல்வ் வந்து உள்ளார ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்த சைடு பார்த்தோம்னு புரியும் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, இங்கே பல்மனரி ஆர்டரி லங் டியூப் இன்ஜெக்ட் பண்ண உடனே முன்னே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கசிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ சுத்தமாக வரல, லீக்கே இல்லை. ஸோ டோட்டல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். டாக்டர் வசந்தரூபன் அனஸ்தட்டிஸ்ட், அவர் அனஸ்தியா கொடுத்து பேஷண்ட் வந்து திருப்பியும் வார்டுக்கு வர 90 minutes தான் ஆச்சு. அவன் டிஸ்சார்ஜ் நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் அவங்க ப்ரொசீஜர் பண்ணி முடிஞ்சு அடுத்த நாள். ஸோ முன்னெல்லாம் வந்து ஆக்சுவலாக பயந்தாங்க. முன்னே வந்து ஃபஸ்ட் சர்ஜரி பண்ணும்போது 6 வாரம் 8 வாரம் அவங்க ஆன்டிபயோட்டிக் இருந்தாங்க, அப்புறம் இன்னொரு சர்ஜரி பண்ணோம், ரொம்ப பயந்தாங்க. அண்ட் இன்னும் அந்த பயத்துல மீளாமல் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் பேக் routine in 1 week and she doing well. இதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் மேட் பல்மனரி வால்வ் கண்டிஷன் தான். இந்த நியூஸ் மூலமாக வந்து இந்த மாதிரி கண்டிஷன், அதாவது டெட்ராலஜி ஃபேலோ சிறு வயதிலேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, வேல்வ் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் பண்ண வேண்டியிருக்கும், 1 2 3. அப்போ ஒவ்வொருத்தையும் நெஞ்சு திறந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த சுலபமாக கால் வழியாகவே போய் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் ரிப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த வேல்வ் 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த வேல்வ் பழுதாச்சுன்னா அந்த வேல்வுக்கு மேலேயே இன்னொரு வேல்வும் போட்டுக்கலாம். ஸோ ஆப்ரேஷனே தவிர்த்தரலாம் பை லைஃப் லாங். ஸோ ஃபஸ்ட் சின்ன வயசில் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு லைஃப் லாங் வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் அவங்களால வாழ முடியும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 4 வேல்வ் இருக்குது நம்ம உடம்புல. பல்மனரி சொல்லுவாங்க, ஐடிக் சொல்லுவாங்க, ட்ரைகஸ்பின் சொல்லுவாங்க, மைட்ரல் சொல்லுவாங்க. எல்லா வேல்வையும் நம்ம வந்து கால் வழியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போது. ஸோ யாரும் ஆப்ரேஷன் நினச்சி போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ரேட் ஆஃப் வேல்வும் பார்த்தீங்கன்னா அது கம் டவுன் டிராஸ்டிக்லி. நம்ம இந்தியன் வேல்வ் வந்த பிறகு அந்த ரேட் ஆஃப் த வேல்வும் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்த நியூஸ் வந்து பப்ளிக் ரீச் ஆச்சுன்னா they'll get more benefited. So thanks for listening. Senator will talk a few words on this. போறோம்னா ஹார்ட் டிசீஸ் வந்து 2 டைப். ஒன்று வந்து பிளட் வெசல்ஸ் பிளாக், அதுதான் அடல்ட்ல வந்து நிறைய பார்க்குறோம். இந்த வேல்வ்ஸ், ஹார்ட் வேல்வ்ஸ்னா என்ன, அது வந்து ரத்த குழாய்ங்கிறது தமனி, தமனிகளை வர அடைப்பு தான் நம்ம முன்னாடி பேசுவோம். இது வந்து வேல்வ்ஸ்னா உள்ள வந்து ஹார்ட்ல வந்து 4 வேல்வ் இருக்கு. இந்த வேல்வ்ஸ் தான் வந்து கண்டினியூஸா ரத்தத்தை வந்து ஒரு பாதையில கொண்டு போய் விடுறது. ஜஸ்ட் பிளட் பாசஸ் த்ரூ ஒன் பாத்வே. அதுல முக்கியமா வந்து 4 வேல்வ் வந்து லெஃப்ட் சைட்ல 2 வேல்வ் இருக்கு. லெஃப்ட் சைட்ல வேல்வ் தான் அயோட்டிக் வேல்வ், மைட்ரல் வேல்வ். அதே மாதிரி ரைட் சைட்ல 2 வேல்வ் இருக்கு, ட்ரைகஸ்பிட் வேல்வ், பல்மனரி வேல்வ். ஸோ இதுதான் அந்த முக்கியமான 4 வேல்வ். இப்போ வந்து வேல்வ் வந்து கன்வென்ஷனலா வேல்வ் வந்து சுருங்கிறதுக்கு நிறைய விதத்துல சுருங்கும். ஒன்னா வந்து குழந்தையிலேயே பை பர்த்தே வந்து வேல்வ் வந்து சில பேருக்கு சுருங்கிரும், ஸோ கன்ஜெனிட்டலா வரும். இன்னொன்று வந்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி சிலருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ஜாயிண்ட்ல வந்து இட் கேன் கம் டு த ஹார்ட் ஆல்சோ.
அது வந்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். இன்னொன்று வந்து டீஜெனரேட்டிவ் ஹார்ட் டிசீஸ் சொல்றது, அது வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு பிகாஸ் ஆஃப் வயசாக வேர் அண்ட் டேர்னால வேல் வந்து பழுது அடைகிறது. ஸோ 3 மேஜர் டைப்ஸ் வச்சுங்களேன். இதுல வந்து சில வேல்ஸ் வந்து பர்த்ல எஃபெக்ட் ஆகும். இந்த பல்மரி வேல் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா, எல்லா வேல்வும் பர்த்ல எஃபெக்ட் ஆகலாம், பட் காமனா பல்மரி வேல்வ் எல்லாம் வந்து பர்த்லயே எஃபெக்ட் வரலாம். இதே மாதிரி இப்போ அயோட்டிக் வேல்வ் எடுத்துட்டீங்கன்னா மோர் வந்து ஏஜ்டு பீப்புள் தான் வரும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்வ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எஃபெக்ட் ஆகும். இப்போ நாங்க வந்து வேல்வ் வந்து கன்வென்ஷனலா வேல்வ் சுருங்கிருச்சுன்னா இதுக்கு வந்து எய்தர் வந்து குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் வெறும் பலூனை வச்சு ஓபன் பண்ணலாம், இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வேல்வை மாத்தி வைக்கிறது தான் ட்ரீட்மெண்ட். வேற வழி ஆப்ஷன்ஸ் கிடையாது. டில் ரீசென்ட்லி லாஸ்ட் ஒரு செவரல் இயர்ஸா வந்து கார்டியாலஜில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 2015ல எங்களோட வேல்வ் தெரப்பியை ஆரம்பிச்சோம். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீசஸ் சொல்றது. இந்த வேல்வ் தெரப்பி பண்றது ஏற்கனவே பண்றது வந்து இந்த கொரோனரி ஆர்டரி பிளாக் எடுக்கிறதெல்லாம் வந்து இந்த ஸ்டென்ட் போடுறதெல்லாம் வந்து ரத்த குழாயில பண்றது. இது வந்து வால்வ்ஸ்ல பண்றது. ஸோ வால்வ்ஸ் ரத்த குழாய் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து 2015ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வால்வ் தெரப்பியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஏர்லியஸ்ட் டு ஸ்டார்ட் இன் இந்தியா. அந்த வால்வ் தெரப்பி வந்து அயோட்டிக் வால்வ்ல ஆரம்பிச்சு, அயோட்டிக் வால்வ்ல வந்து ரத்த லெஃப்ட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் மெயினா ஏஜ் பீப்புள்ல இருக்கு. ஒவ்வொரு வால்வியா பண்றோம். ஒவ்வொரு வால்வும் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். இப்போ வந்து அயோட்டிக் வால்வ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கிருந்து நம்ம போயிட முடியும். வேறஸ் ரைட் சைடுல இருக்க வால்வ் ட்ரைகஸ்பிட் பல்மரிலாம் நம்ம ஆர்டரி வழியா போக முடியாது, வெயின் வழியா தான் போக முடியும். ஸோ அது வந்து வெயின் வழியா போய் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் பண்ணணும். ஸோ பல்மரி வால்வ்ங்கிறது வந்து இது வந்து மெயினா வந்து பிளட்ஸை வந்து லங்ஸ்க்கு கொண்டு போற ஒரு மெயின் வால்வ். பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ற வேல்வ் தான் பல்மரி வால்வ். அந்த வேல்வை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது வந்து இப்போ வெயின் வழியா தான் போகணும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வேல்வ் வந்து மோர் குழந்தைங்க சில்ட்ரன் ஏர்லி ஏஜ்லயே பை பர்த்டே கூட அந்த வேல்வ் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச்னா அயோட்டிக் வேல்வ் வந்து நாங்கள் ரொட்டீனா நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட அந்த எக்ஸ்பர்டைஸ்ல எப்படி வந்து மற்ற வேல்வையும் ட்ரீட் பண்றதுங்கிறது தான் we were doing this. ஸோ வந்து இப்போ வந்து பல்மரி வேல்வ்ல இதே வேல்வை யூஸ் பண்ண முடியுமா? ஸோ வேற சேலஞ்சஸ் என்னன்னா இதுல 2 டைப் வேல்வ் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் வேல்வ், வேல்வ் வந்து தானா விரிகிற வேல்வ். இன்னொன்று வந்து பலூன் எக்ஸ்பேண்டபிள், வேல்வ்க்குள்ள ஒரு பலூன் இருக்கும். நம்ம நீங்கெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும், ஸ்டென்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பலூன் வச்சு ஸ்டென்ட் விரிக்கும். அதே மாதிரி வேல்வை வந்து பலூன் வச்சு விரிக்கலாம். உள்ள வந்து வேல்வை ஸ்டிச் பண்றோம். எப்படி வேல்வ் பண்றாங்கன்னா எய்தர் மாடோட ஹார்ட்ல இருந்தோ இல்ல பிக்கோட ஹார்ட்ல இருந்தோ we can take the pericardium, ஹார்ட்டோட மேஜர் லேயர் எடுத்து ஸ்டிச் மேனுவலி. we have also visited the factories and seen எப்படி பண்றாங்கங்கறத. அந்த வால்வ் பெரிகார்டியத்தை கட் பண்ணி மேனுவலா மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த வால்வ்க்குள்ள, ஃப்ரேம்க்குள்ள. அந்த ஃப்ரேம் உள்ள வால்வ் ஸ்டிச் பண்ணிட்டு வால்வ் வந்து ஒரு பலூனுக்குள்ள வச்சுட்டா இந்த பலூனை விரிக்கும் போது அந்த ஸ்டென்ட் போய் அங்க நின்னுக்கும். அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்க வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்கா திறந்து வேலை செய்யும். ப்ராப்ளம் என்னன்னா வயசானவங்களுக்கு அயோட்டிக் வால்வ் போடுறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உள்ள கால்சியம் இருக்கும். கால்சியம்ங்கிறது வந்து இப்போ போன் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஹார்ட் மெட்டீரியல். அது வந்து கால்சியத்தை அங்க கால்சியம் இருக்கிறதுனால அந்த வால்வ் அதே இடத்துல அப்படியே ஹோல்ட் ஆகும். வேற பல்மரி வால்வ்ல பெரிய சேலஞ்ச் என்னன்னா கால்சியம் கிடையாது. ஸோ வால்வ் அங்க நிக்காது. ஸோ எப்படி நிக்க வைக்கிறது? தட் இஸ் a சேலஞ்ச். வால்வ் நிக்கலன்னா வால்வ் அங்கிருந்து வெளியே வந்துடும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணா சர்ஜன் வந்து ஸ்டிச் போட்டு சூச்சர் போட்டு தைக்கிறாங்க. நாங்க தைக்க முடியாது இல்லையா? ஏன்னா இது வந்து நான் இன்வேசிவா சர்ஜரியே பண்ணாம ஓப்பன் ஹார்ட்டை பண்ணாம கால் வழியா ஒரு சின்ன டியூப் வழியா உள்ள போய் வேல்வை மாத்திட்டு வெளியே வந்துடுறோம். பேஷண்ட் வந்து ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி தெரப்பி இது. ஸோ எப்படி அந்த வேல்வை அந்த இடத்துல நிக்க வைக்கிறது? அதுக்கு ஏன் எது எப்படி இவங்களுக்கு இது பண்ண முடிஞ்சது? எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஸ்டென்ட் போட்டிருந்தாங்க. முன்னாடியே ஒரு மெட்டல் ஸ்டென்ட் அங்க போட்டதுனால அந்த ஸ்டென்ட் வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி அந்த வால்வை ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. அதனால கேன் யூ ஷோ தி பிக்சர் வாட் யூ ஷோட்? அவர் ஸ்டென்ட் இல்லைன்னா அந்த வால்வ் அங்கிருந்து ஹார்ட்டோட பீட்ஸ்ல வெளியே வந்துடும். ஸோ அதனால இப்போ ஜஸ்ட் ஷோ வால்வ் புட்டிங் தி வால்வ், இம்ப்ளான்டிங் வால்வ். ஸோ வால்வ் வந்து அங்கேயே நிற்கும். பாருங்க இவ்வளவு இன்னும் ஸ்லோவா பலூனை டீஃப்ளேட் பண்றோம். இன்னும் பலூன் விரிஞ்சிருக்கு, அது பெருசா இருக்குது பாருங்க. அதை விரிஞ்சு ஸ்லோவா வெளியே எடுத்தோம். இப்போ வால்வ் வந்து நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வால்வ் உள்ள இருக்குது இப்போ. ஸோ இப்போ வால்வ் உள்ளேயே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஸ்டென்ட்னால தான் இந்த மாதிரி ஒரு வால்வை நம்ம அந்த பல்மரி வால்வ்ல பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்தது வந்து ட்ரைகஸ்பிட், அடுத்தது மைட்ரல். இந்த மாதிரி எல்லா வால்வையும் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம பண்றதுக்கு தான் இந்த மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து
பல்மரி வேல் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த மை வேல் அப்படின்னு சொல்றது வந்து இந்தியாலேயே தயார் பண்ண ஒரு வேல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் தயார் பண்ண வேல் வந்து நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணோம். அது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அந்த ஸ்டடியில் வந்து 30 பேஷண்ட் ஸ்டடியில் இந்த மை வேல் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லி அயோட்டிக் வேல்வில் ஏற்கனவே நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம். கம்பேர் டு ஃபாரின் வேல் இந்தியன் வேலும் நல்லா இருக்குன்னு. அந்த 30 பேஷண்ட்டுக்கு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் 100 பேஷண்ட் ஸ்டடி பண்ணோம். அது இன்னும் போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த வேல்வ் அயோட்டிக் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா காஸ்ட்டுக்கு முதல்ல வந்து ஃப்ரீயா ஸ்டடி பண்ணோம். அதுக்கப்புறம் கமர்ஷியல் காஸ்ட்டுக்கு வந்து 12 lakhsக்கு அந்த வேல்வ் கம்பெனி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து அந்த நம்ம இந்தியன் வேல்வ் யூரோப்பியன் CE மார்க் கிடைச்சிருக்கு. யூரோப்பியன் CE மார்க்னா இட்ஸ் a good quality valve which can be used in Europe னு சொல்லி லாஸ்ட் ஈவினிங் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. this is CE மார்க். ஸோ அந்த வேல்வ் வந்து இப்போ வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் அப்ரூவ்டு வேல்வ் ஆயிடுச்சு. ஸோ இதே வேல்வை இப்போ நாங்க வந்து பல்மரி பொசிஷன்ல போட்டுருக்கோம். பல்மரியில ட்ரீட் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதே வேல்வை வந்து பல்மரி பொசிஷன்ல பொருத்திருக்கோம். இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த வேல்வ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த பலனை நம்ம கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து சின்ன குழந்தை, டாக்டர் முத்துக்குமரன் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலேயே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க நார்மல் லைஃப் மேரிட் லைஃபை அவங்களுக்கு பண்ண முடியாம இருந்தது. இந்த வேல்வ் பண்றதுனால இதை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரியல் பிரேக் த்ரூ. இதனால வந்து இதே மாதிரி நிறைய பேருக்கு பலன் கிடைக்க போகும். ஸோ இதுதான் இதோட இன்னைக்கோட மேஜர் ஹைலைட்ஸே இதுதான். நம்ம வந்து இந்த வேல்வ்ல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த சைஸ் ஆஃப் த ஷீட் வந்து ஒரு பைத்தன் ஷீட்னு சொல்லி ஒன்று, இது வந்து புதுசாக டெவலப் பண்ணதுதான். இது வந்து சின்ன ஒரு பாம்பு வந்து ஒரு இலையை முழுங்குச்சுன்னா எப்படி ஆகும், அது பெருசாயிட்டு அப்படியே முழுங்குறதே தெரியும், அப்படியே சின்னதாக இருக்கு. அதே மாதிரி இந்த வேல்வ் வந்து பெரிய சைஸ், எப்படி உள்ள கொண்டு போறது பாடிக்குள்ள. அதனால இந்த பைத்தன் ஷீட்ல உள்ள தள்ளுனா அது அந்த உள்ள தள்ளுற இடம் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படியே அந்த வேல்வ் உள்ள கொண்டு போயிடலாம் வித்தவுட் டேமேஜிங் எனி பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியில வந்து மினிமலி இன்வேசிவ், பேஷண்ட்ஸ்க்கு பெரிய தொந்தரவு இல்லாம, சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம, எந்த ஒரு ஆப்ரேஷன் கத்தி இல்லாம இதை வந்து நம்ம வந்து வால்வை மாத்தி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் இந்த தெரப்பில. ஸோ பேஷண்ட் குயிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஃபைனலாக என்னன்னா, நானும் டாக்டர் முத்துக்குமரனும் மிஸ் ரேகா அவங்களுக்கு ஒரு பெரிய வெட்டிங் கிஃப்ட் என்ன கொடுத்தோம்னா, நியூ ஹார்ட் வேல்வ். தேங்க்யூ. அவங்களுக்கு நீங்க பேசுங்க.